Dear students, welcome to everybody. Already completed 3 unit. Now we are discuss about unit 4. That means unit 15 nervous system. Okay, one. First introduction. One of the characteristic features of all living organism is responding to stimuli. எல்லா லிவிங் ஆர்கனிசமும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ப்ரெசன்ட், தட் இஸ் ரெஸ்பாண்டிங் த ஸ்டிமுலி. ஏதாவது ஒன்று தூண்டுது, ஏதாவது நம்மளை தூண்டுச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம், ரெஸ்பாண்ட் பண்ணும் இல்லையா? எல்லாமே எதுக்குமே நம்ம என்ன பண்ணுவோமா, ரெஸ்பாண்ட் பண்ணும். ஓகேவா? வாட் இஸ் த ஸ்டிமுலஸ்? ஸ்டிமுலஸ் ரெஃபர்ஸ் டு த changes in the environmental condition. Stimulus means changes, அதாவது environmental conditionல any changes means அது நடக்கும்போது that are detected by the receptors. நம்ம என்ன பண்ணுது, பாடியில் receptors இருக்கும். which are the receptors? skin, nose, ear, tongue, eye இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது receptors. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம என்வாயன்மெண்டலில் ஸ்டிமுலஸ் நடக்கிறத என்ன பண்ணுது, ரிசெப்ட் பண்ணுது, அதை என்ன பண்ணுது, டிடெக்ட் பண்ணி நம்மளோட பாடியில் என்ன பண்ணும், அதுக்கு ரிலவெண்ட் சேஞ்சஸ் கொடுக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரியாக்ஷன் ஆர் ரெஸ்பான்சஸ். ஓகேவா? டிஃபைன் ஸ்டிமுலஸ் மீன்ஸ் என்ன ஆன்சர்னா ஸ்டிமுலஸ் ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ் இன் த என்விரான்மெண்டல் கண்டிஷன். ஸ்டிமுலஸ் வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷனில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸை டிடெக்ட் பண்ணுறது, தட் ஆர் டிடெக்டட் பை த ரெசெப்டார்ஸ் ப்ரெசன்ட் இன் த பாடியில் ரெசெப்டார்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ரிலவெண்ட் சேஞ்சஸ் இன் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஆர்கனிசம் டு எ பர்டிகுலர் ஸ்டிமுலி ஆர் கால்ட் த ரியாக்ஷன்ஸ் ஆர் ரெஸ்பான்சஸ். இந்த ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அந்த பர்டிகுலர் ஸ்டிமுலஸ்க்கு பர்டிகுலர் ரெஸ்பான்சஸ் பண்ணுறது தான் என்னது, ரியாக்ஷன்ஸ் ஆர் ரெஸ்பான்சஸ். டிஃபைன் ஸ்டிமுலஸ்க்கு இதுதான் ஆன்சர். ஸ்டிமுலஸ்லேருந்து ரெஸ்பான்சஸ் வரைக்கும் ரைட் பண்ணும். ஓகேவா? திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு, லிவிங் ஆர்கனிசம் ஷோ த ரெஸ்பான்ஸ் டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிமுலி. எல்லா லிவிங் ஆர்கனிசம் என்ன பண்ணுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணும். டிஃப்ரெண்ட் எந்த கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிமுலி இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணும். எந்த மாதிரிலாம் ஸ்டிமுலி இதாகும்? லைட், heat, cold, sound, smell, taste, touch, pressure, pain or the force of gravity. இது எல்லாமே என்ன அப்படின்னா இதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். லைட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளாஷிங் லைட் அப்போ ஐயை க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா? ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் டச் பண்ணும்போது ஹேண்டை வித்ட்ரால் பண்ணுறோம் இல்லையா? கோல்டுக்கு ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னா நமக்கு டீத்தெல்லாம் டக் டக் டக்னு ஆடும் இல்லையா? ஸோ பிக் சவுண்ட் வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா இயர்ஸை? ஏதாவது நல்ல ஸ்மெல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், நம்ம அதை ஸ்மெல் பண்ணி பார்ப்போம் இல்லையா? இது எல்லாம் தான் என்னது அப்படின்னா ஸ்டிமுலஸ். அது ஸ்மெல் வர்றதுலாம் ஸ்டிமுலஸ் அப்படின்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் ஆகிறது, நம்மளுடைய பாடிக்கு அது ரெஸ்பாண்ட் ஆகிறது தான் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், withdrawal of hand when we touch hot object or closing the eyes when flashed with bright light. இப்போ ஹாட் ஆப்ஜெக்ட், அது ஹாட்டுங்கிறது என்னதுன்னா ஒரு ஸ்டிமுலஸ். நம்ம என்ன பண்ணோம், அந்த கையை நம்ம வேகமாக தூக்குறது ரெஸ்பான்சஸ், withdrawal of hand. and when we touch your hot object or closing the eyes, ஃப்ளாஷிங் லைட் அப்போ என்ன பண்ணுவோம், பிரைட் லைட் இருந்துச்சுன்னா நம்ம உடனே க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா கண்ணை? ஸோ இதெல்லாம் என்னதுன்னா அந்த ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது. இன் திஸ் கண்டிஷன் ஹீட் ஆர் லைட் இஸ் த ஸ்டிமுலஸ். இங்கே எது ஸ்டிமுலஸ் அப்படின்னா ஹீட்டு, லைட் இதெல்லாம் என்னதுன்னா ஸ்டிமுலஸ். டு விச் த பாடி ஷோஸ் இட்ஸ் ரெஸ்பான்ஸ். withdrawal ஆஃப் ஹேண்ட் என்ன பண்ணணும்னா ரெஸ்பாண்ட். ஓகேவா? அண்ட் தென் க்ளோசிங் த ஐஸு ரெஸ்பான்ஸ். Thus on receiving a stimulus, the body responds in a manner that is the most appropriate for its survival and functioning. ஓகேவா? ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பாடி ரெஸ்பாண்ட் பண்ணும். எந்த மாதிரி, அது எந்த ஸ்டிமுலஸ்க்கு மோஸ்ட் அப்ரோப்ரியேட், இது கரெக்டான ரெஸ்பான்ஸோ அதை தான் என்ன பண்ணும் நம்மளோட பாடி பண்ணும். ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், சர்வைவல், இந்த வேர்ல்டு சர்வைவல் ஆக முடியும். நம்மளுடைய பாடியும் நம்மளோட எந்த லிவிங் ஆர்கனிசமும் ஃபங்க்ஷனேட்டிங்கும் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு,
to provide the correct response to a stimulus. அதாவது ஒரு ஸ்டிமுலஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கரெக்ட் ரெஸ்பான்சஸ் கொடுக்கணும் இல்லையா. எந்த லிவிங் ஆர்கனிசமும் கரெக்ட் ரெஸ்பான்சஸ் கொடுக்கும். இட் இஸ் நெசசரி தட் ஆல் ஆர்கன்ஸ் ஒர்க் டுகெதர் இன் எ ப்ராப்பர் கோஆர்டினேட்டட் மேனர். கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னா லிவிங் ஆர்கனிசம் இருக்கிற எல்லா பாடி பார்ட்டும் டுகெதராக ஒர்க் பண்ணி கோஆர்டினேஷன் பண்ணி என்ன பண்ணணும், அப்போ தான் என்ன பண்ணணும்னா சரியான ரெஸ்பான்சஸ் கொடுக்க முடியும். ஓகேவா. திஸ் ஒர்க்கிங் டுகெதர் ஆஃப் வேரியஸ் ஆர்கன் இன் எ சிஸ்டமேட்டிக் controlled and efficient way to produce the proper responses to various stimuli is called coordination. Coordination means the working, this working இருக்கு இல்லையா, இங்கே இதிலிருந்து the workingலிருந்து கோஆர்டினேஷன் இது வரைக்கும் இருக்கிறது டிஃபைன் கோஆர்டினேஷனுக்கு ஆன்சர். ஓகேவா. Again same, coordination means the working together of various organ in a systematic, the working together of various organ in a systematic, அந்த ஆர்கன் எப்படி இருக்கணும், சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணணும். கண்ட்ரோல்னா அது நம்மளை மீறி செஞ்சிடக்கூடாது இல்லையா, அந்த ஸ்டிமுலஸ்க்கு மீறி ரெஸ்பான்சஸ் இருந்துடக்கூடாது. ஸோ கண்ட்ரோல் அண்ட் எஃபிஷியன்ட் வேனா கரெக்டான வேலை, அது சரியான வேலை இருக்கும். எஃபிஷியன்ட் வே டு ப்ரொடியூஸ் தி ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் டு வேரியஸ் ஸ்டிமுலி இஸ் கால்டு கோஆர்டினேஷன். இப்போ ஒரு வேலை ஒருத்தர் போயிட்டுருக்காங்க, நம்ம என்ன பண்ணோம், கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் லெசன் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அந்த சவுண்டை பார்த்துட்டு நம்ம டக்குன்னு வந்து அந்த சைட் திரும்புவோம் இல்லையா. ஸோ அந்த அவங்களோட சவுண்டை பார்த்துட்டு திரும்புவோம். உடனே வந்து என்ன பண்ணக்கூடாது, உடனே என்ன பண்ணுவோம், நம்ம சடனாக ஒரு செகண்ட்லேயே வந்து கிளாஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு உடனே என்ன ஆயிடும், நம்மளோட கண்ட்ரோல்டு கண்டிஷனில் வந்துட்டு அடுத்த கண்பார் உடனே எங்கே போயிடும், கிளாஸ் நடக்கிற இடத்துக்கு வந்து போயிடும் இல்லையா. ஸோ கோஆர்டினேஷன் மேனர் இப்போ என்ன பண்ண, அப்படி பார்த்தாலும் ஒரு செகண்ட்லேயே மறுபடியும் கண்ட்ரோல்ட் ஆகிட்டு சிஸ்டமேட்டிக்காக கிளாஸ் கவனிக்கணும், அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்துடும் இல்லையா, அதுதான் கோஆர்டினேஷன். இன் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் த ஹியூமன், the coordination between the various cells and organs is essential for the diverse activities to maintain the physiological balance called homeostasis. ஹோமியோஸ்டாசிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, எல்லா அனிமலுக்கும், அனிமல் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங் எல்லாருக்கும் என்ன அப்படின்னா வேரியஸ் செல் இருக்கும். வேரியஸ் செல்ஸும் சரி ஆர்கன்ஸும் என்ன அப்படின்னா எசென்சியலாக டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஒரே சமயத்தில் பண்ணாலும் டு மெயின்டைன் த ஃபிசியாலஜிக்கல் பேலன்ஸ், நம்மளோட பாடியில் ஃபிசியாலஜிக்கல் பேலன்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஈவனாக இருக்கணும். ஓகேவா. அதுக்கு பேர் என்னன்னா ஹோமியோஸ்டாசிஸ். வாட் டிஃபைன் ஹோமியோஸ்டாசிஸ் ஆன்சர் இன் அனிமல் அது 2 ஹோமியோஸ்டாசிஸ் வரைக்கும். ஓகேவா. இது டிஃபைன் ஹோமியோஸ்டாசிஸ். 2 mark question present here. Okay, next. Okay, in this unit we shall learn about one of the major regulatory system. நம்ம இந்த லெசன்ல எதை பற்றி தான் பார்க்க போறோம், மேஜர் ரெகுலேட்டரி சிஸ்டம், that is called nervous system. ஓகேவா. சிஸ்டம், the nervous system and its control over the body activities. இந்த மேஜர் ரெகுலேட்டரி சிஸ்டம் என்னது அப்படின்னா, ஒன் ஆஃப் த நிறைய ரெகுலேட்டரி சிஸ்டம் இருக்குது. அதில் மேஜர் வந்து எது அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம். அதனோட ஒர்க்கு எப்படி வந்து பாடியை அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத பற்றி இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா. ஃபஸ்ட்டு நர்வஸ் சிஸ்டம். த நர்வஸ் சிஸ்டம் இஸ் மேட் அப் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூஸ். இந்த இது எதிலால் ஆகப்பட்டிருக்கோம், 1 word question is the nervous system made up of nervous tissues. Nervous system, it is made up of nervous tissues. Nervous system is made up of nervous tissues. It is formed of 3 distinct components. In the nervous system எத்தனை காம்போனன்ட்ஸாக இருக்கு அப்படின்னா 3 components. First neurons, second one neuroglia, and then nerve fibers. What are the components of nervous system? Neurons, neuroglia, nerve fibers. Okay, the nervous system made up of nervous tissues. Okay, next neuron.
First talk about neuron. Neuron or another name nerve cells. First neuron or another name nerve cells. Neuron or another name nerve cells. A neuron or nerve cells is the structural and functional unit of the nervous system. Structural and for very very important one more question. Structural and functional unit of nervous system. Neuron another name nerve cell. A neuron or nerve cells is structural and functional unit of the nervous system. Nervous system இது இந்த neuron தான் structural and functional unit of the nervous system. So and next it is the longest cell of the human body. ஹியூமன் பாடியில் இருக்க நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹியூமன் பாடியோட நர்வஸ் சிஸ்டத்தை தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ it is a longest cell. It is a longest cell of the human body with a length of over 100 micrometer. How much of length? 100 micrometer. These cells are highly specialized to detect. First the cells enna work pannu? What is the work of the neuron or nerve cells? Highly specialized. Detect. First detect and receive and transmit of different kinds of stimuli. What is the work of neurons? Detect. First இது எந்த விதமான என்ன மாதிரி ஸ்டிமுலி அப்படின்றத ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணிவிட்டு அதை ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெசெப்டார்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ரெசெப்டார் வழியாக ரிசீவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுது, பாடிக்குள்ளே டிஃப்ரெண்ட் அந்த ஸ்டிமுலி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுது, பாடிக்கு என்ன பண்ணும், டிரான்ஸ்மிட் பண்ணும். இதுதான் இதனோட ஒர்க்கு. ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணுது, ஸ்டிமுலியை டிடெக்ட் பண்ணுது, அது ரிசீவ் பண்ணிக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, பாடிக்கு ஃபுல்லாக டிரான்ஸ்மிட் பண்ணுறது இதனோட ஒர்க். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் திஸ் ஒன்? இன்ஃபர்மேஷன் இஸ் கண்டக்டட் த்ரூ த நியூரான்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ். எந்த வேலை டிரான்ஸ்மிட் பண்ணுது? எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ். அந்த வேலை என்ன பண்ணுது, ஒன் பார்ட்லேருந்து அனதர் பார்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் நியூரோகிலியா. Neuroglia are also called as glial cells. இது இதனோட பேர் என்னதுன்னா நியூரோகிலியா ஆர் glial cells. They are non-existing. இதனோட ஒர்க் என்னதுன்னா எந்த ஒர்க்கும் கிடையாது, நான் எக்ஸிஸ்டிங் சப்போர்ட்டிங் செல் ஒன்லி. சப்போர்ட்டிங் செல் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். சப்போர்ட்டிங் செல் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். இது என்ன பண்ணும், சப்போர்ட்டிங் மட்டும்தான் இது பண்ணும். ஓகேவா? அண்ட் தென் next, they do not initiate or conduct nerve impulses. This one didn't do the work, only supporting cell only, so didn't do the any work. Electrical impulses என்ன பண்ணாது, transmit பண்ணாது. ஓகேவா? next nerve fibers. The nerve fibers are the long slender process of neurons. next third one, nerve fibers. This is a long slender process of neurons. இந்த nerve fiber தான் என்னவா சேஞ்ச் ஆகுது, ஸ்லெண்டர் நியூரானா சேஞ்ச் ஆகுது. நிறைய ப்ராசஸ். A number of nerve fiber are bundled up to the form to nerves. இந்த நிறைய ஃபைபர்ஸ் தான் என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நர்வ்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? against the nervous system. Nervous system, it is made up of nervous tissue. How many components present? 3 components present. First one neuron, second one neuroglia, and then third one nerve fibers. Okay va? Neuron another name nerve cell, neuroglia another name glial cell, and then nerve fiber, third one nerve fiber. First 4 mark question the question கேட்கலாம். What is neuron? Explain neuron அப்படின்னா என்ன பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணலாம் அப்படின்னா it is made up of a nervous system அப்படின்னு எழுதிட்டு நியூரான் another name nerve cell, another name nerve cell. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேரா இருக்கு இல்லையா, இது அப்படியே எழுதலாம், a neuron of nerve cells. ஓகேவா? structural and functional unit of the nervous system, and then largest cell of the human body. How much? 100 micrometer.
Next, it detect, receive and transmit and different kinds of stimulus. எழுதலாம் இல்லையா? Next, it transmit in the form of electrical impulses. This is a 4-mark question. Okay, next, neuroglia. This is a neuroglia is a non-existing supporting cell only of the nervous system, and then do not initiate or conduct the nerve impulses. And third, nerve fiber. Nerve fiber, long, slender process of neuron, and then the nerve fiber are bundled up together in the form of nerves. Okay, va? Next, structure of neurons. It is a very important questions exam based. Okay, va? Examல இந்த question ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. See the questions. Okay, va? First, a neuron typically consists of 3 basic parts: cyton, dendrites and axon. Okay, va? First part, this is dendrites. This one, dendrites. And then second, the round body structure, this is called a cyton. And then this fully, this third part, this fully axon. Okay, va? Totally how many parts present? Cyton, dendrites and axon. Okay, va? See the dendrites. They conduct the nerve impulses. They conducted the nerve impulses. என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கேருந்து இங்கே பக்கத்தில் இன்னொரு நியூரான் இருக்குன்னா, இங்கேருந்து வர இம்பல்சஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இது கடத்திட்டு இங்கேருந்து உள்ளே கொண்டுட்டு போகிறோம். த கண்டக்டட் த nerve impulses towards the cyton. சைட்டானுக்கு உள்ளே இது கொண்டுட்டு போகும். சைட்டானுக்குள்ளே இது சைட்டான் இல்லையா? சைட்டானுக்குள்ளே கொண்டுட்டு போகும். ஓகேவா? இது எப்படி இருக்கும்? they are the numerous branched. இது எப்படி இருக்குது? டென்ட்ரைட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, numerous branches. See, lot of branched present, no? Numerous branched present. This is a cytoplasmic processes. இது என்ன பண்ணுன்னா, இது நியூமரஸ் பிரான்ச்சஸ். இது இங்கே உள்ளே இருக்கு இல்லையா? சைட்டானில் இருக்கிற சைட்டோபிளாசம் ப்ராசஸ் தான் என்ன இருக்குன்னா, நியூமரஸ் பிரான்ச்சஸாக இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? அண்ட் தென் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த செல் பாடியில் இருக்குது. ஓகேவா? they conduct the nerve impulses towards the cyton. they conduct the nerve impulses. இங்கேருந்து அடுத்த நியூரான்லேருந்து என்ன பண்ணுது? nerve impulsஸை சைட்டான் நோக்கி கொண்டு வர்றது இதனோட ஒர்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, the branched projection increase the surface area for receiving the signals from other nerve cells. இதனோட இது ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா, இந்த பிரான்ச்சஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, சர்ஃபேஸ் ஏரியா அதிகம் இருக்கிறதுனால ரிசீவிங் சிக்னல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நர்வ் செல்லுக்கு அதர் நர்வ் செல்லிருந்து நிறைய சிக்னல்ஸ் இது என்ன பண்ணும்? ரிசீவ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சைட்டான். நெக்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்டு சைட்டான். திஸ் ஃபுல்லி சைட்டான். ஓகேவா? Cyton another name cell body. Cyton another name cell body or perikaryon. Cyton another name always known as cell body or perikaryon. Karyon means nucleus. So cyton என்ன சொல்லலாம்? cell body இல்லைன்னா வேறு என்ன சொல்லலாம்? perikaryon சொல்லலாம். ஏன் அப்படின்னா inside having nucleus, no? So that is called perikaryon. இப்படியும் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, it present the 3 different parts. First one, இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, inside lot of granules present. Granules present. So this is called Nessel granules. இங்கே granules present ஆகிருக்கும். அதுக்கு பேர் என்னது அப்படின்னா Nessel granules. Why put this name? The scientist name is Nessel. So this is a Nessel granules. Next, inside having cytoplasm. The entire cell body fully having a cytoplasm. இங்கே எல்லாமே என்ன இருக்கும்? சைட்டோபிளாசம் இங்கே இருக்கும். ஓகேவா? நியூக்ளியஸ் இதில் இருக்குது.
எல்லாமே என்ன இருக்குன்னா நிறைய இங்கே சைட்டோபிளாசம் இருக்குது. சிங்கிள் உள்ள எல்லாமே சைட்டோபிளாசம் இருக்குது. இதுக்கு பேர் என்ன பேருனா நியூரோபிளாசம். வை இட் இஸ் ப்ரெசன்ட் இன் நியூரான். நியூரானுக்குள்ளது இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர் நியூரோபிளாசம். அண்ட் தென் செல் ஆர்கனல்ஸ் ப்ரெசன்ட். உள்ளேருந்து என்ன இருக்கும் அப்படின்னா செல் ஆர்கனல்ஸ் ப்ரெசன்ட் இருக்கும். 4 types ஆஃப் செல் ஆர்கனல்ஸ் ப்ரெசன்ட். மைட்டோகாண்ட்ரியா அண்ட் தென் ரிபோசோம் அண்டு லைசோசோம் அண்டு எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். இது எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேவா? இங்கே என்னென்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு சைட்டான். இது அனதர் நேம் என்னது? செல் பாடி. செல் பாடி ஆர் பெரிகாரியான். கேரியான் மீன்ஸ் நியூக்ளியஸ். And then what are the parts present? 3 different parts present. Nacelle, granules. Another one neuroplasm. Neuroplasm nothing but that is one type of cytoplasm. ஏன் இது வந்து சைட்டோபிளாசம் நியூரோபிளாசம் சொல்கிறாங்கன்னா நியூரானில் இருக்கிறதுனால இது நியூரோபிளாசம். அண்ட் தென் செல் ஆர்கனல்ஸ் ப்ரெசன்ட். 4 type ஆஃப் செல் ஆர்கனல்ஸ் ப்ரெசன்ட். மைட்டோகாண்ட்ரியா, ரிபோசோம், லைசோசோம் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். ஓகேவா? And then neurons do not have the ability to divide. இங்கே நியூரான் என்ன பண்ணாது அப்படின்னா டிவிஷன் ஆகாது. Why? Because didn't have a cell division material. Which one is the cell division material? சென்ட்ரியோல் இருந்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னா செல் டிவிஷன் ஆகும். ஸோ இங்கே சென்ட்ரியோல் ஆப்சன்ட். ஸோ இந்த நியூரான் என்ன ஆகாது? இஸ் நாட் divisible, divide ஆகாது. ஓகேவா? செவரல் நியூரோஃபைப்ரில்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த சைட்டோபிளாசம். இங்கே என்ன இருக்குன்னா நிறைய நியூரோஃபைப்ரில்ஸ் இருக்கும். நிறைய நியூரோஃபைப்ரில்ஸ் உள்ள இருக்கும். நிறைய நியூரோஃபைப்ரில்ஸ் இருக்கும். ஃபைபர்னா த்ரெட்ஸ் லைக் செட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? நிறைய இருக்கும். வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் திஸ் ஒன்? டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ் டு அண்டு ஃப்ரம் த செல் பாடி. என்ன பண்ணும் அப்படின்னா இந்த செல் பாடியிலேருந்து அங்கேருந்து இம்பல்சஸ் என்ன பண்ணுறது செல் பாடிக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது. இங்கே டிரான்ஸ்மிட் பண்ணுற டென்டைட்ஸ்லேருந்து சைட்டானுக்கு வாங்கிட்டு சைட்டான்லேருந்து ஆக்சானுக்கு என்ன பண்ணுறது டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது இதனோட மெயின் ஒர்க். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆக்சான். தேர்ட் பார்ட்டு ஆக்சான். ஃபஸ்ட்டு பார்ட்டு டென்டைட்ஸு, செகண்ட் பார்ட் சைட்டான், தேர்ட் பார்ட்டு ஆக்சான். திஸ் ஃபுல்லி ஆக்சான். ஓகேவா? The axon is a single elongated slender projection. இது எப்படி இருக்கு? Single elongated slender projection. This is called axon. ஓகேவா? கவரிங் ஒன் மெம்பரேன். இங்கே என்ன இருக்குன்னா இந்த ஆக்சானில் உள்ளே வந்து என்ன ஆகுனா இங்கே எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வருது அப்படின்னா இது வழியாக இங்கே வருது இல்லையா? சைட்டான்லேருந்து ஃபுல்லாக என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய அப்படியே இதெல்லாம் என்னென்னு அப்படின்னா உள்ளே இருக்கிறது ஆக்சான். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த elongated slender projection சொன்னோம் இல்லையா? the end of the axon terminate as fine branches which terminate into knob like swelling called synaptic knob. இங்கே பாருங்கள், இங்கே knob மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது இங்கே முடிச்சு மாதிரி ஒன்று இருக்கா? இதுக்கு பேர் synaptic knob. இங்கே இருக்கிற பேர் நாப். ஓகேவா? and then the plasma membrane of axon is called as axolemma. இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே சைட்டான் உள்ளே இருக்கு இல்லையா? இந்த சைட்டான் உள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே இருக்கிறதுக்கு என்னென்னா பிளாஸ்மா மெம்பரைன் உண்டு. அதாவது ஒரு உள்ளே இருக்கிற இதை வந்து என்ன பண்ணுற இந்த சைட்டான் இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கவரிங் மெட்டீரியல் இருக்கும். அதுக்கு பிளாஸ்மா மெம்பரைன் இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஆக்சோலெம்மா. இந்த சைட்டானில் கவரிங் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரைன். அதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஆக்சோலெம்மா. ஓகேவா? ஹியர் ஆல்சோ ஹேவிங் அ சைட்டோபிளாசம். இங்கேயும் என்ன இருக்குன்னா இங்கே செல் பாடியில் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பிளாஸ்ம் சொன்னோம்? இங்கேயும் நியூரோபிளாசம்னு சொன்னோம் இல்லையா? இங்கே இருந்தால் அதுக்கு பேர் நியூரோபிளாசம். சைட்டோபிளாசம் இங்கே இருந்தால் அதுக்கு பேர் நியூரோபிளாசம். ஆனால் இங்கே இது அப்படியே கண்டினியூ ஆகும் சைட்டோபிளாசம். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆக்சோபிளாசம். ஆக்சோபிளாசம் இட் இஸ் இதுவும் ஒரு சைட்டோபிளாசம் தான். ஆனால் ஆக்சானில் இது ப்ரெசண்ட் ஆகிறதுனால இது ஆக்சோபிளாசம். இங்கே டோட்டலாக நியூரான்லேயும் சைட்டோபிளாசம் இருக்கும், ஆக்சான்லேயும் சைட்டோபிளாசம் இருக்கும்.
சைட்டானில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா நியூரோபிளாசம். அதாவது இந்த நியூரானுக்குள்ளே இங்கே இல்லை சைட்டானில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா நியூரோபிளாசம். அதே ஆக்சானில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது ஆக்சோபிளாசம். அண்ட் தென் இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆக்சானில் சுற்றி ஒரு கவரிங் சீத் இருக்கும். இங்கே பாருங்கள் அப்படியே இதாக இருக்கா, ஆக்சானில் சுற்றி ஒரு இந்த மாதிரி இருக்கா, இந்த கவரிங் இருக்கா, இந்த மாதிரி இருக்கா, இதுக்கு பேர் மைலின் சீத். இந்த கவர் மாதிரி இருக்கா, இதுக்கு பேர் மைலின் சீத். டிடன்ட் ஹாவ் அ யங் நியூரான்ஸ். யங் நியூரான்ஸில் இந்த என்ன இருக்காது, இந்த மைலின் சீத் இருக்காது. அப்படியே அடல்ட் ஆக தான் இந்த மைலின் சீத் ப்ரெசண்ட் ஆகும். இது யார் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா இந்த மைலின் சீத் இதனோட ஒர்க் என்ன ஒர்க் அப்படின்னா ப்ரொடெக்ட் த இன்னர் ஆக்சானோட இதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது இதனோட ஒர்க்கு. ஓகேவா? அண்ட் தென் இன்னும் அடல்ட் ஆகும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா மேலே மறுபடியும் இந்த மைலின் சீத் மேலே இன்னும் ஃபார்ம் ஆகும். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேலே இன்னும் மறுபடியும் ஒரு கவர் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் ஸ்வான் செல். ஓகேவா? இங்கே இந்த ஆக்சானில் இங்கே இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு மேலே என்ன பண்ணுன்னா ஒரு சீத் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த சீத் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் மைலின் சீத்து. நல்ல வளர்ச்சி ஆக என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு மேலே என்ன பண்ணும் இன்னொரு லேயர் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஸ்பான் செல். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பான் செல் ஃபார்ம் ஆன பின்னாடி அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா நியூரோலெம்மா. ஓகேவா? இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா நியூரோலெம்மா. மைலின் சீத்துக்கு மேலே ஸ்பான் செல் இருக்கும். ஸ்பான் செல்லு ஃபார்ம் ஆன பின்னாடி அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா நியூரோலெம்மா. ஓகேவா? இங்கே மிடில் பிளேஸில் ஒவ்வொரு மைலின் சீத் பிளேஸ்லையும் என்ன இருக்குன்னா சம் கேப் ப்ரெசன்ட். இங்கே கேப் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் நோட்ஸ் பேர் என்ன அப்படின்னா நோட்ஸ் ஆஃப் ரன்வியர். அந்த கேப் பிட்வீன் இதுக்கு பேர் என்னதுன்னா நோட்ஸ் ஆஃப் ரன்வியர். ஓகேவா? ரன்வியர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா யார் டிஸ்கவர் பண்ணார்னா ரன்வியர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணதுனால இது நோட்ஸ் ஆஃப் ரன்வியர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு see the explanation. First part Cyton is also called cell body. நம்ம என்ன சொல்கிறோம், செல் பாடின்னு சொல்கிறோம். ஆர் perikaryon. It has a central nucleus with abundant cytoplasm. Inside having நிறைய cytoplasm இருக்கும். That is called neuroplasm. ஓகேவா? The cytoplasm has large granular body, nestle granules. Granule body உள்ள டாட்டாக இருக்கும். அதுக்கு பேர் என்னதுன்னா nestle granules. And the other cell organelles, என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியா, ribosomes, lysosome and endoplasmic reticulum. And then neurons do not have the ability to divide. Neuron divide பண்ணாது because they didn't have a centriole. சென்ட்ரியோல் ப்ரெசண்டாக ஒன்லி சென்ட்ரியோல் ப்ரெசண்டாக இருந்தால் தான் என்ன ஆகும், செல் பாடி இந்த செல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிவைட் ஆகும். செல்லு எப்பயுமே டிவைட் ஆகும். ஆனால் நியூரான் மட்டும் என்ன ஆகாதுன்னா டிவைட் ஆகாது. ஏன்னா இங்கே ஆப்சென்ட் ஆஃப் சென்ட்ரியோல்ஸ். ஓகேவா? அண்ட் தென் செவரல் நியூரோஃபைப்ரில்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த சைட்டோபிளாசம். இங்கே என்ன இருக்குன்னா நியூரோஃபைப்ரில்ஸ் ப்ரெசன்ட், செவரல் நியூரோஃபைப்ரில்ஸ் ப்ரெசன்ட் in the cytoplasm. What is the work? Transmission of nerve impulses to the from cell body. செல் பாடிக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது இதனோட nerve impulses டிரான்ஸ்மிட் பண்ணுறது இதனோட ஒர்க். நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டு dendrites. These are the numerous branched cytoplasmic process that project from the surface of the cell body. செல் பாடி சுற்றி இருக்கிற cytoplasmic process தான் என்னது, the dendrites. ஓகேவா? and then they conduct nerve impulses towards the cyton. nerve impulses எங்கே கொண்டுட்டு வருது, சைட்டானுக்கு கொண்டுட்டு வருதுனோட ஒர்க்கு. the branched projection increase the surface area for receiving the signals from the other nerve cells. இந்த branched projection என்ன நிறைய ப்ரொஜெக்ஷன் இருக்கிறதுனால என்ன பண்ணணும், ரிசீவிங் சிக்னல்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். ஓகேவா? Third, axon. The axon is a single elongated slender projection.
axon என்னது single elongated slender projection. And then the end of the terminates a spine branches with terminate into the knob like swelling called synoptic knob. அங்கே ஸ்வெல்லிங் மாதிரி, அதாவது இந்த எண்டு டெர்மினல் ப்ரான்ச்சஸில் ஒரு நாப் மாதிரி இருக்கும், முடிச்சு மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் சைனாப்டிக் நாப். And then the plasma membrane of axon is called axolemma. இங்கே அந்த ஆக்சானை பிளாஸ்மான்னா அந்த கவராக இருக்கும் இல்லையா, அந்த நியூரான் வந்து அப்படியே கண்டினியூ ஆகி வரும் இல்லையா, அங்கே வந்து என்னதுன்னா ஒரு கவர் இருக்கும். கவர்னால் அதை மூடி ஒரு எந்த ஒரு நியூரானோ அதை கவர் சுற்றி இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் என்னதுன்னா பிளாஸ்மா மெம்பரைனு. ஆனால் இங்கே ஆக்சானை சுற்றி இருக்கிற அந்த பிளாஸ்மா மெம்பரைன் பேர் என்னென்னா ஆக்சோலெம்மா. ஓகேவா? அண்ட் தென் while the cytoplasm is called axoplasm. இங்கேயும் சைட்டோபிளாசம் கண்டினியூவாக வரும். இதுக்கு பேர் ஆக்சானில் இருக்கிறதுனால இது என்னதுன்னா ஆக்சோபிளாசம். இட் கேரிஸ் தி இம்பல்சஸ் அவே ஃப்ரம் த சைட்டான். இதனோட என்ன ஒர்க் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை என்ன பண்ணுது அப்படின்னா சைட்டான்லேருந்து வெளியில் அடுத்த இதுக்கு நியூரான் அப்போ கடத்துறதுக்கு அது தூரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகுது. The axons may be covered by a protective sheath called myelin sheath. இந்த ஆக்சான் வந்து எதால் கவர் ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு லேயரால் கவர் ஆகிருக்கும். அதுக்கு பேர் என்னதுன்னா myelin sheath. அதுக்கு பேர் என்னதுன்னா myelin sheath, which is further covered by a layer of Schwann cells. இந்த myelin sheath இன்னும் கொஞ்சம் அடல்ட் ஆச்சுன்னா, அதாவது அந்த நர்வ் செல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அடல்ட் ஆச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா மேலேயும் மறுபடியும் ஒரு கவர் இருக்கும். அதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஸ்வான் செல்ஸு. ஓகேவா? அந்த ஸ்வான் செல்லோட கவரானா அதுக்கு பேர் என்னது மைலின் சீத்து, ஸ்வான் செல்லு. இந்த மைலின் சீத்தை கவர் பண்ணி ஸ்வான் செல் இருக்கும். ஸ்வான் செல்லு ப்ரெசண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா நியூரி லெம்மா. அதுக்கு பேர் என்ன பேர்? நியூரி லெம்மா. மைலின் சீத் பிரேக்ஸ் அட் இன்டர்வல்ஸ் டு டிப்ரெஷன்ஸ் கால் நோட்ஸ் ஆஃப் ரன்வியர். அந்த மைலின் சீத் இடையில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு பேர் என்னதுன்னா நோட்ஸு. ஏன் இந்த நோட்ஸ் ஆஃப் ரன்வியர் சொல்கிறாங்கன்னா the discovered scientist named Ranvier. ஓகேவா? Ranvier. The region between the nodes is called as internode. அந்த கேப்புக்கு internode அப்படின்னு பேர். Myelin sheath act as insulator and ensure the rapid transmission of nerve impulses. இது இன்சுலேட்டர்னால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஏதாவது ஒரு இதுனா அது பாதுகாப்பாக நம்ம ஒரு அது பாதுகாப்பாக சுற்றும் இல்லையா, அது இதை வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சுற்றி இருப்போம் இல்லையா. ஸோ அது இன்சுலேட்டராக இது ஆக்ட் ஆகும். ஆக்சானுக்கு இன்சுலேட்டர். இதனோட டிரான்ஸ்மிஷனோட எலக்ட்ரிக் இம்பல்சஸ் வந்து வேறு எங்கேயும் போயிடாமல் இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்சுலேட்டர், அந்த மைலின் சீத் இருக்கிறதுனால இது இன்சுலேட்டராக வந்து இருக்கும். ஓகேவா? இந்த பாதுகாப்பாக இருக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்து வெளியில் போயிடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சைனாப்ஸ். A junction between the synaptic knob of axon of one neuron and dendron of the next neuron is called synaptic junction. Synapse அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நியூரான்லேருந்து, அதாவது ஆக்சான்லேருந்து ஸ்னாப்டிக் நாப்லேருந்து ஆக்சான் ஆஃப் த ஒன் நியூரான், ஆக்சான்லேருந்து ஒரு நியூரானில் ஆக்சான்லேருந்து என்ன பண்ணுன்னா அண்டு நெக்ஸ்ட்டு டென்ட்ரான் வழியாக என்ன பண்ணுன்னா இன்னொரு நெக்ஸ்ட்டு நியூரானுக்கு என்ன பண்ணுறது, இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை என்ன பண்ணுது கடத்துறது தான். அதுக்கு அங்கே ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் என்னது அப்படின்னா சைனாப்டிக் ஜங்ஷன். இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் நியூரான் கேன் பாஸ் டு அனதர் நியூரான் through this junction with the release of chemicals known as neurotransmitter. அதாவது இங்கே பிக்சரை பார்த்தா தெரியும். see the picture. இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா இங்கேருந்து இங்கே எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் இங்கே வருதா, உள்ள டென்டைஸ்க்கு வருது. இங்கே வந்துட்டு சைட்டானுக்குள்ளே போகுதா, போயிட்டு அங்கேருந்து அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஆக்சான் வழியாக இங்கே வருது இல்லையா. இங்கே ஒரு ஸ்னாப்டிக் நாப் மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் தான். எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் இங்கே வந்துன்னா என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பக்கத்தில் இன்னொரு நியூரான் இருக்கும், பிரான்ச்சடு இன்னொரு நியூரான் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே ஒரு கேப் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா கெமிக்கலாக சேஞ்ச் ஆகும்.
கெமிக்கலாக சேஞ்ச் ஆகும். இந்த நாப்டிக் இங்கே இருக்கிறது இது எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் கன்வெர்ட் டு தான் கெமிக்கல் சேஞ்சஸ், இங்கே கெமிக்கலாக சேஞ்ச் ஆகும். இதுதான் என்னது அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்கிறது. இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் இங்கே இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அப்புறம் இங்கேருந்து இந்த ஸ்னாப்டிக் நாப்லேருந்து என்ன பண்ணும், இந்த கேப் வழியாக மறுபடியும் இங்கே டென்ட்ரைட்ஸ்க்கு வந்து டென்ட்ரைட்ஸ்லேருந்து என்ன பண்ணுதுன்னா இன்னொரு உள்ள சைட்டானுக்கு போய் அப்புறம் ஆக்சானுக்கு போகும். இப்படி தான் வந்து என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்மிஷன் டு one neuron to another neuron. Okay, thank you children. Today video is over.